கன்னிகா சினேகன் அவர்கள் கிட்ட டாக்டர் இன்னும் 2 வாரத்துக்கு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், இதனால சினேகன் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சினேகன் மற்றும் கன்னிகா இந்த ஒரு தம்பதி 2021ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தாங்க. சமீபத்தில தான் இவங்க 2 பேத்துக்குமே அழகான 2 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தியும் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கன்னிகா சினேகன் அவர்கள் கிட்ட டாக்டர் ஒரு சில அட்வைஸ் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் குறிப்பா கன்னிகா அவர்கள் இப்ப தான் சமீபத்தில மகப்பேறு ஆகியிருக்கு. அதுவும் 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வீக்கா இருக்கும். இந்த மாரியான டைம்ல இவங்க வந்து ப்ராப்பரா சாப்பிடணும், ப்ராப்பரா மெடிசின் எடுத்துக்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நைட்லாம் ப்ராப்பரா தூங்கணும். வெளியில தேவையில்லாம டிராவல் பண்ணக்கூடாது. குழந்தைகள வச்சுக்கிட்டோ, இல்ல நீங்களோ லாங் டிராவல்லாம் போகவே கூடாது. இதெல்லாம் நீங்க வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இத தவிர்த்து நல்ல சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கங்க. தேவையில்லாம வெளிப்பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படிங்கிற மாரிலாம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கும்படி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு சினேகன் அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. ஏன்னா ஒரே நேரத்தில 2 குழந்தை பிறந்தா என்ன மாரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர்ட்ட கேட்டு அவரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்னிகா அவர்கள் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எங்கேயுமே டிராவல் பண்ணக்கூடாது. ஷூட்டிங்கா இருக்கட்டும், வேற எதுவா இருக்கட்டும். நான் கொஞ்ச நாள் உன் கூட இருக்கேன். உனக்கு என்ன தேவையோ அத நான் பண்ணி குடுக்குறேன். நீ தேவையில்லாம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காத. உனக்கு என்ன வேணுமோ அத சொல்லு. நான் பண்ணி தரேன். அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டு கன்னிகா அவர்களுமே ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. நமக்காக இவரு இவ்வளவு பண்றாரே அப்படின்னு. அண்ட் இந்த செய்திகள் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம, அவங்க அந்த மகப்பேறு டைம்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறத வீடியோவாவுமே அவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சன் டிவில மிகப்பெரிய ஹிட் அடிச்ச சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த ஒரு சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. தொடர்ந்து இந்த சீரியலோட 2ஆம் பாகம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஆனா, இதுல இப்ப இருக்க மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியே என்ன அப்படின்னா, இந்த சீரியல்ல நடிச்சவங்க எல்லாமே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதனாலேயே சீரியல்ல இருந்த எல்லாருக்குமே அடுத்தடுத்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பா இந்த சீரியல்ல முக்கியமான ஹீரோயினான மதுமிதா அவர்களுக்கு விஜய் டிவில ஒரு முக்கியமான சீரியல் கிடைச்சிருக்கு. அதுக்கு அவங்க போயிருக்காங்க. அதே மாரி இந்த சீரியல்ல ஆதிரை அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா சத்யா, அவங்களுக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு லீட் ரோல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த சீரியல்ல கரிகாலன் கேரக்டர் பண்ணியிருந்த விமல் அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் இப்ப இன்னொரு சீரியல்ல போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி ஆதி குணசேகரனோட மகனா நடிச்சிருந்த தர்ஷன் கேரக்டர் பண்ணியிருந்தார் இல்லையா ரித்திக், அவருக்குமே பார்த்தீங்கன்னா, பூங்கொடி சீரியல்ல முக்கியமான ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாருக்குமே முக்கியமான சீரியல்கள்ல லீட் ரோல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பார்ட் 2ல வந்து நடிப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கலாம் மறுபடியும் ரீயூனியன் ஆவாங்களா? இல்ல புது நடிகர்கள் இருப்பாங்களா? உங்களோட தாட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.